நாளைய தொழில்நுட்பத்தை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். VIT வழங்கும் நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கான நியூ ஏஜ் CSE ப்ரோக்ராம்ஸ் 2026க்கான பிடெக் அட்மிஷன்ஸ் ஓபன். கருத்துரை பகுதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். போன வாரம் நாடாளுமன்றம் நடந்துச்சு. பிரதமரும் இந்தியாவில் இல்லை, எதிர்கட்சி தலைவரும் இந்தியாவில் இல்லை. அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நாடு இந்தியா. எல்லாம் ஜனநாயகம்னு சொல்லுவாங்க. விஜய் ஈரோடுக்கு வந்து போயிருந்தாரு. அப்பா மகன் சண்டை ஓயல என் பையனை பிடிச்ச ஜெயில போடுங்க சார்ன்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றினாரு ராமதாஸ். ஆமா, அந்த அளவுக்கு கோபமா இருந்தாரு அவர் போன வாரத்துல. அது விருப்பமும் எல்லா கட்சியிலும் வாங்கி ஆரம்பிச்சுட்டாங்க. அது பரபரப்பா வந்து போயிட்டு இருந்தது. முக்கியமா பாக்குறப்ப டெல்லி அந்த AQI ரொம்ப மோசமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் நடந்தது. நிறைய கேள்விகள் இருக்கு, அதை பார்த்துடலாம். அன்பழகன் அப்படிங்கிற நேர் வந்து சிறுகதை புத்தகங்களை பரிந்துரை பண்ணுங்க, அதே மாதிரி ஒரு சிறந்த சிறுகதையை தனியா எடுத்து சொல்லுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஓகே, நம்ம கேட்டது இல்லையா இல்லை படிச்சது இல்லையான்னு தெரியல. பட் இது வரைக்கும் இந்த கேள்வியை நான் படிச்ச உடனேயே எனக்கு டக்குன்னு வந்த ஒரு கதை இந்த கதை தான். இதை நான் படிக்கல, கேட்டிருக்கேன். அது எங்க அப்படின்னா, நம்ம விகடன் ஆபீஸ்ல சில ஆண்டுக்கு முன்னாடி வந்து தடம் இடம் பொருள்னு ஒரு ஈவெண்ட் வந்து நடக்கும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை விகடன்ல இருக்கிற சீனியர்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜூனியர்ஸுக்கு நிறைய கேள்விகள் வந்து நம்ம வந்து கேட்போம். அந்த தடம் இடம் பொருள்ல எஸ் ராமகிருஷ்ணன் வந்திருக்காரு, பல முக்கியமான நபர்கள் கூட வந்து பேசியிருக்காங்க. அதுல என்னன்னா, நம்ம விகடனுடைய சீஃப் லே அவுட் ஆர்டிஸ்ட் பாண்டியன் சார் ஒரு தடம் இடம் பொருளுக்கு வந்திருந்தாரு. அவர் வந்து பல பத்திரிகைகள் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்ப விகடன் வந்து ஃபுல்லா லே அவுட் பண்றது பாண்டியன் சார் அவருடைய டீம் தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 எவ்வளவோ கதைகள் வந்து சிறுகதைக்கு லே அவுட் வந்து பண்ணியிருப்பாரு. அதனால ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்க நிறைய சிறுகதைக்கு வந்து படம் வரைஞ்சிருக்கீங்க, லே அவுட்டும் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச சிறுகதை இது அப்படின்னு கேட்டப்போ ஒரு சிறுகதை வந்து சொன்னாரு. அதுக்கப்புறம் எவ்வளவோ சிறுகதை நான் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். பட் அந்த சிறுகதை வந்து மனசுல அப்படியே ஆழமா பதிஞ்சிருச்சு. அது என்ன சிறுகதை அப்படின்னா, அவருக்குமே சாருக்குமே அது யார் எழுதுனதுன்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா அந்த சிறுகதை மட்டும் மனசுல அவருக்கு பதிஞ்சிருந்தது. அதை சொன்ன விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, எனக்கு பதிஞ்சிருச்சு. சொன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தா போகும், நான் ரொம்ப சுருக்கமா அதை நான் வந்து சொல்றேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்துல எல்லா சாதிகாரங்களும் வந்து இருக்காங்க. ஒரு பொது கிணறு ஒண்ணு இருக்கு. அந்த பொது கிணறுல தாழ்த்தப்பட்டவங்க வந்து அந்த கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு விதி. முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அது. ஆனா அந்த கிணத்தோட தண்ணி வந்து அப்படியே இளநீர் மாதிரி, ஒரு அமிர்தம் மாதிரி வந்து தண்ணீர் வந்து இனிக்குமா. இந்த ஊர் முழுக்க தெரியும். அந்த மக்களுக்கு முன்ன தண்ணீர் வந்து குடிக்க முடியாது. ஏன்னாதான் பெரியவங்க அப்படி இருந்தா கூட சின்ன பசங்க வந்து அந்த தண்ணி எப்படியா நம்ம குடிச்சு பார்த்தோம் ஒரு ஆர்வம் வந்து ஏற்படும்ல. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு வீட்டுல இருக்கிற 2 பசங்க வந்து ஊர்ல அமைதியானதுக்கு பிறகு ஒரு சொம்ப கட்டி யாருக்குமே தெரியாம மெல்ல மெல்ல கிணத்துக்குள்ள இறக்கி அந்த சத்தமே வராம தண்ணி நம்ம மேல எடுத்து குடிச்சு பாத்துறணும். எப்ப பார்த்தாலும் ஊர்ல இருக்கவங்க எல்லாமே இந்த கிணத்துல இருக்க தண்ணி குடிச்சா அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க, நம்ம குடிச்சே பார்த்தே திரும்பணும், அது என்ன ஒரு விதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கே உள்ள அந்த குடும்பத்தனத்தோட நைட்டு 2 மணிக்கு போய் அந்த கிணத்துல வந்து மெல்ல மெல்ல, அது செம்புல செய்யப்பட்ட சொம்பு, அது அதுல வந்து கைத்த கட்டி அப்படியே மெல்ல 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 இறக்குறாங்க. ஏன்னா தண்ணி வந்து கிணத்துல இருக்கும், லைட்டா ஆனா கூட சலசலப்பு ஏற்பட்டுரும்ல, தண்ணி வந்து முண்டுறாங்க. முண்டு அப்படியே மேல 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 எடுத்துட்டு வராங்க. கரெக்டா அந்த விளிம்புல வர்றப்ப அந்த கயிறு வந்து உழுந்துருது அந்த கிணத்துக்குள்ளார. அந்த சொம்பு சத்தம் வந்துருது. பக்கத்துல எல்லாம் படுத்துட்டு ஊருக்காரங்க எல்லாருமே வந்து அந்த பசங்களை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி நீங்க ஒரு ரொம்ப பெரிய வந்து தப்பு பண்ணிட்டீங்க, இது தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த கிணத்துல இருக்கிற மொத்த தண்ணியும் நீங்க வந்து வெளியில எடுக்கணும், கிணத்த வந்து தூர்வாரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த குடும்பம் 4-5 நாட்களா இரவு பகல் தூங்காம வந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்காங்க. ஊத்துறாங்க, குறைய மாட்டேங்குது, ஊத்துறாங்க. ஒரு கட்டத்துல வந்து சேறு வருது, எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுறாங்க. ஒரு கடைசியில எல்லாம் தூர்வாரி முடிச்சுட்டாங்க. ஒரு புது ஊத்து ஒண்ணு ஃபார்ம் ஆகுது. அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல, முடிச்சோன்னே அப்பாடா கிணத்துல திருப்பி தண்ணி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிச்சு பாக்குறாங்க. கடல் உப்பா இருக்கு அந்த தண்ணி. இதோட வந்து அவர் வந்து சொல்லி முடிச்சாரு. எவ்வளவு சிறுகதை படிச்சிருக்கோம், இந்த கதை இருக்குல்ல அப்படி ஆழமா வந்து மனசுல எனக்கு வந்து பதிஞ்சிருச்சு அந்த கேட்ட விதம். ஆமா, பாண்டியன் சார் வந்து நல்லா சிறுகதை வந்து சொல்லுவாரு. பேசிட்டே இருக்கலாம், பயங்கரமா சிரிக்க வைப்பாரு. ஓகே, எனக்கு பிடிச்ச கதை என்னங்கிறத நான் சொன்னேன், மேபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். யாராவது இந்த கதை எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த எழுத்தாளர் பேரை வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னா. ஆமா, சொன்னாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அவரே வந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் நல்ல மகிழ்ச்சி தான். அப்புறம் சொல்லணும்னா, பாரதி பாஸ்கர் மேடம் சொல்ற அந்த சிறுகதைகள் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். பட்டிமன்றம் ராஜா சார் சேனல்ல வந்து நிறைய சிறுகதைகள் இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய கதைகள் எல்லா கதைகளும் மேடம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும்.
இப்போ கூட ஜெயமோகன் எழுதிய பள்ளிக்கல்லுங்கிற ஒரு சிறுகதை கேட்டுட்டு ஸ்டன் ஆயிட்டேன் நானு. அப்படியே விசுமூலம் அந்த மாதிரி விசுமுறை வந்துருச்சு எனக்கு. அதே மாதிரி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தேசாந்திரி பதிப்பகத்திலிருந்து 100 சிறந்த சிறுகதைகள் பாகம் 1 பாகம் 2 ரெண்டுமே ரிலீஸ் ஆயிருந்தது. அது வந்து தமிழ்ல முக்கியமான எழுத்தாளர்கள் தமிழ்ல எழுதின எல்லா சிறுகதையிலையும் படிச்சுட்டு 100% மட்டும் பெஸ்டா வந்து கொடுத்துருப்பாரு. அதுல கடவுளும் கந்தசாமி சிறுகதை அட்டகாசமும் வந்துடும். கடவுள் வந்து இறங்கிடுவாப்புல சென்னையில. கான்வர்சேஷன் ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். அதான் வாலி கூட ஒரு பாட்டுல வந்து எழுதியிருப்பாரு, கடவுளும் கந்தசாமியும் பேசிக்கொள்ளும் மொழி காதல் தான் அப்படின்னு. அப்புறம் விகடன்ல வந்து பாக்குறப்ப ஒன்றுங்கிற ஒரு சிறுகதை புக்கு ஆனந்த விகடனுடைய முன்னாள் ஆசிரியர் ரா கண்ணன் சாரும் டைரக்டர் ராஜமுருகன் அவரும் வந்து எழுதியிருப்பாங்க. 2 சிறுகதை எழுதியிருப்பாங்க. விழுந்து விழுந்து சிரிக்கலாம். நமக்கு உண்மையாலுமே படம் ஓடுற மாதிரி இருக்கும் அந்த சிறுகதைகள். அவ்வளவு ஜாலியா இருக்கும் அந்த சிறுகதை புக்கு. அதே மாதிரி ஜெயகாந்தன்ல ஆரம்பிச்சு பல முக்கியமான எழுத்தாளர்கள் விகடன்ல எழுதியிருப்பாங்களா, சிறுகதை எழுதியிருப்பாங்களே, அதை வந்து தொகுத்து விகடன் முத்திரை கதைகள் அப்படின்னு புக் வந்து வெளியாயிருக்கு. அதே மாதிரி சிறப்பு சிறுகதைகள்ங்கிற புக்கும் வந்து வெளியாயிருந்தது. இந்த மாதிரி நிறைய புக் இருக்கு. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா காலச்சித்திரங்கள் அம்பாள் ஆர் முத்துமணிங்கிற அவரோட புக் வந்து நான் படிச்சேன். விருதுநகரை சுத்தி நடக்கிற ஒரு கதை. அந்த காலத்து விருதுநகர்ல இருக்கும்ல, அதெல்லாமே வந்து அழகா வந்து எழுதியிருந்தாரு அவரு. பரோட்டா பத்தி இல்லாம இருக்குமா. அதே மாதிரி மணிமுடியும் உடைவாளம், இது சிறுகதை கிடையாது, ஒரு நாவல். ஷாமுலா கோபு மேடம் வந்து பிரசிடென்ட் அவார்ட்லாம் கூட வாங்கினவங்க. இந்த பொன்னியின் செல்வன் எல்லாம் வரும்ல, புனைவு கதை இது. அந்த மணிமுடியும் உடைவாளம் தலைப்பிலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரொஃபஸரும் ஒரு பசங்களும் இந்த மணிமுடி உடைவாளை தேடி வந்து போவாங்க. இப்ப நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு மறக்க முடியாத சிறுகதை இருந்துச்சுன்னா நிச்சயம் மறக்காம கமெண்ட் வந்து பதிவிடுங்க. அந்த சிறுகதையை நாங்க நிச்சயம் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எவ்வளவு சிறுகதைகள் நம்ம நேயர்கள் வந்து படிச்சிருப்பாங்க. அதுல தி பெஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அது? ஆமா, அதனால கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் படிக்கிறோம் அதை. ஆமா. சௌந்தரராஜன் அப்படிங்கிற நேயர் வந்து பாஜகவோட செயல் தலைவரா இப்ப புதுசா தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல நிதின் நபின், அவரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நிதின் நபின் அவரோட அப்பா கிஷோர் பிரசாதும் பாஜக எம்எல்ஏ தான். பொதுவா நம்ம வாரிசு அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே மோடிஜி பயங்கர கோபமாயிருவாரு. ஜனநாயகத்தோட முதல் எதிரி அப்படின்லாம் பேசியிருக்காரு. வாரிசு அரசியலை எங்க பார்த்தாலும் வந்து விமர்சனம் பண்றது பிரதமர் மோடிஜியா தான் இருப்பாரு. ஸோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி உங்க இதுலேயே நிறைய எம்பிக்களோட பசங்க எம்எல்ஏக்களா இருக்காங்க, எம்எல்ஏக்களோட பசங்க வந்து பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க, அமைச்சர்களோட பசங்க எம்எல்ஏக்களா இருக்காங்க. இதெல்லாம் பாஜகவோட வாரிசு அரசியல்ல வராதா அப்படின்னு கேட்கும்போது பாஜக தலைவர்கள் நமக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? கட்சியோட தலைமைக்கு வந்து தலைமையில இருக்கவங்களோட மகன் வந்து இங்க வந்திருக்காங்களா, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது தலைமை பொறுப்புக்கு ஒரு வாரிசு வரமாட்டாங்க, இது அங்கங்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. பட் இப்ப செயல் தலைவர் அப்படிங்கிறது ஜேபி நட்டா கிட்ட இருந்த அதிகாரத்தை எடுத்து இவர் கையில கொடுத்துருக்காங்க. நிரந்தர தலைவர் இல்லைனாலும் இவர் செயல் தலைவரா இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் வந்து ஒரு பீகார்ல ஒரு முக்கியமான பாஜக தலைவர் தான் கிஷோர் பிரசாத், எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவரோட மகனை வந்து இன்னைக்கு செயல் தலைவராக மோடியும் அமித்ஷாவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் செயல் தலைவராக தான் ஜேபி நட்டா வந்தார், அப்புறம் நிரந்தர தலைவராக மாறினார். இவரும் மாறலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு தான் இப்போ இருக்குது. அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எம்எல்ஏட பையன் தானே வரும், மினிஸ்டராவோ இல்லை சிஎம்ஓவோ இல்லைன்னு அடுத்த கட்டத்துக்கு வருவாங்க. பீகார்ல அப்போ எங்க மினிஸ்டர் சிஎம் எம்எல்ஏ மட்டும் தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். சரி, ஓகே, அவங்க இதுக்கும் ஒரு இதோட வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்தவர், உதயநிதி மாதிரியோ தேஜஸ்வி யாதவ் மாதிரியோ ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா வளரல, ராகுல் காந்தி மாதிரியோன்னு ஒரு பதில் சொல்றாங்க. ஸோ ஓகே, அந்த விமர்சனங்கள் இருக்கட்டும். இவர் யாரு அப்படின்னா, இவர் வந்து 5 முறை தொடர்ச்சியா எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காரு. குறிப்பா அந்த பாட்னால உள்ள பாங்கிப்பூர் அந்த தொகுதியில 4 முறை ஜெயிச்சிருக்காரு. இப்போ பீகார்ல சாலை கட்டுமானத்துறை அமைச்சராகவும் இருக்காரு. இவர் கையில சத்தீஸ்கரோட அந்த தேர்தல் பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த டைம்ல இவர் பண்ண வேலையில காங்கிரஸ் வீழ்த்தி பிஜேபி வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அப்பதான் ஓரளவுக்கு இவர் வந்து லைம்லைட்ல, வட இந்தியாலே அப்பதான் லைம்லைட்ல வராரு. இன்னும் தென்னிந்தியாவில் நிறைய பேருக்கு இவர் யாருங்கிறதே இப்பதான் வந்து தேடுறாங்க அவங்களே. நிதின் நபின் யாரு, திடீர்னு எப்படி இவர் செயல் தலைவரானாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்எஸ்எஸ்க்கும் இவங்களுக்கும் இந்த விஷயத்துல ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கு. ஆர்எஸ்எஸ் சொல்ற ஆட்களை போட்டா நம்ம நினைச்சதை செய்ய முடியாதுன்னு மோடியும் அமித்ஷாவும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரும் ஆர்எஸ்எஸ் ஒரு பேக்ரவுண்ட் இருந்தா கூட இவர் தீவிர மோடி விசுவாசியா தான் இவரை வந்து அடையாளப்படுத்துறாங்க பாஜக காரங்க. என்ன அப்படின்னா,
2010 அப்போ வந்து தேசிய அரசியல்ல மோடி பத்தின பெரிய பேச்சுகளே இல்லை. ஆனா அப்போல இருந்தே இவர் வந்து ரொம்ப தீவிரமான ஒரு மோடி பக்தரா தான் இவர் இருந்திருக்காரு. ஏன்னா 2010 தேசிய செயற்குழு பாட்னால நடக்குது, பிஜேபியோட தேசிய செயற்குழு. அதுக்கு குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி வந்து அங்க வராரு. அவரை வரவேற்கிறதுக்கு இவர் நிதின் நபீன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காரு. எல்லா பத்திரிகைகள்லையும் ஒரு விளம்பரம், அதாவது பீகார்ல வந்த வெள்ளத்துக்கு உதவிய குஜராத் அரசுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதுல மோடியும் நிதிஷ்குமாரும் கை கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி, அப்பயும் நிதிஷ்குமார் தான் முதல்வர் அப்படிங்கறனால 2 பேரும் கை கொடுத்துட்டு நிக்கிற மாதிரி நிதிஷ்குமாருக்கே தெரியாம அந்த விளம்பரத்தை வந்து கொடுக்குறாரு. இந்த விளம்பரம் அந்த மாநிலம் முழுக்க ஒரு பரவலா பேசப்படுது. அன்னைக்கு நைட்டு பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தேசிய செயற்குழு முடிஞ்சோன்னா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு விருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விளம்பரத்தால நிதிஷ்குமார் நான் அந்த விருந்துக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த டைம்ல மோடியை சுத்தமா பிடிக்காது நிதிஷ்குமாருக்கு. தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பிஜேபியிலேருந்து எந்த தலைவர் வேணா வரலாம், ஆனால் மோடி வந்து பீகாருக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு ஆர்டராகவே வந்து பாஜக தலைமை கிட்ட போட்டிருந்தாரு நிதிஷ்குமார். ஏன்னா 2002 கலவரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாக் மார்க்கு, அவர் வந்தா என்னோட இஸ்லாமிய வாக்கு வங்கி அடி வாங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் கை கொடுக்குற மாதிரி எப்படி போட முடியும், அதுவும் எனக்கே தெரியாமன்னு ரொம்ப கோபமா இருந்திருக்காரு. ஸோ அந்த அளவு தீவிர விசுவாசி. அந்த டைம்ல ஒரு டாக்கே கிடையாது மோடி, இருந்தாலும் அப்பையில இருந்தே அவருக்கு போஸ்டர் ஓட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு, அதுவும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா கூட அப்பையில இருந்தே அவர் மேல ஒரு பற்று கொண்டவரா இருந்ததுனால இது மோடியோட விசுவாசிங்கிறதுனாலதான் இந்த பதவி அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சோதனை காலம் மாதிரி தான். கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா இவரையே நிரந்தர தலைவராகவும் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரு தலைவராக இருந்தாலும் அங்கே முடிவு எடுக்க போறது என்னமோ அமித்ஷாவும் மோடியும் தான். ஸோ இவர் தான் இப்போதைக்கு இருக்காரு செயல் தலைவரா. பார்ப்போம் என்ன பண்றாருன்னு. ராஜ்குமாருங்கிற நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த மகாத்மா காந்தி அவர் போட்டிருக்கிறது இந்த திட்டம் பேர் அதுதான் போட்டிருக்காரு, நான் மாற்ற மாட்டேங்கிற மாதிரி. இந்த திட்டத்துல பேரெல்லாம் மாத்திருக்காங்க, இல்லைன்னா வேற ஏதாவது அதை தாண்டி என்னென்ன மாத்திருக்காங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, இது என்னன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல 2005 ஆகஸ்ட் மாசம் கொண்டு வந்தாங்க. செப்டம்பர் 5, 2005 பிரசிடென்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2006 பிப்ரவரி 2 ஆந்திரால தான் முதல்ல நடைமுறை வந்து படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் பார்க்குறப்ப முதல்ல 2006 6 மாவட்டங்கள்ல பண்றாங்க, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள். 2000 தான் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களையும் அனைத்து மாவட்டங்கள்லையும் இது வந்து செயல்படுத்துறாங்க. அப்புறம் 100 நாள் வேலை திட்டம்னா 100 ரூபா தான் வந்து ஊதியமா இருந்தது. இப்போ படிப்படியாக உயர்ந்து 336 ரூபா கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு மாநிலத்துக்குமே மாறும். இப்போ கேரளா எடுத்துக்கிட்டீங்கன்னா 369, கர்நாடகா எடுத்துக்கிட்டோம்னா 370, இது தெலுங்கானால பாக்குறப்ப 307. இந்த மாதிரி கூட்டி குறைச்சுதான் இருக்கு. இதுல என்னன்னா 100% அந்த ஊதியம் வந்து மத்திய அரசு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த பொருட்கள்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்துல என்னென்ன வேலைகள்லாம் செய்வாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏரி வந்து தூர் வருவாங்க, சாலைகள் வந்து போடுவாங்க, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணுவாங்க. இதுல என்னன்னா மத்திய அரசு 100% ஊதியம் கொடுத்துருவாங்க. பொருட்கள் வாங்குறதுல 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நடைமுறையா இருந்துச்சு. இப்ப என்னென்ன மாத்திருக்காங்க அப்படின்னா 60-40. இப்ப அந்த ஊதியம் 100% கொடுத்துட்டு இருந்ததை 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் ஏத்துக்கணும். இப்ப இந்த வருஷம் பாக்குறப்ப மத்திய அரசு இந்த திட்டத்துக்கு மட்டுமே 10,744 கோடி கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசுக்கு. இப்ப தமிழ்நாடு அடுத்த வருஷம் எவ்வளவு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இந்த திட்டத்துக்கு 4,300 கோடி தமிழ்நாடு அரசு போடுற மாதிரி இருக்கும். இப்ப 100 நாளையும் 125 நாளா வந்து மாத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா கூட அந்த ஆட்கள் எண்ணிக்கையும் வந்து குறைச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட பேரையும் வந்து மகாத்மா காந்தியிலிருந்து மாத்தி ஜிராம் ஜீன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சில நெருடல்களுமே இருக்கு. மகாத்மா காந்தி பேரை நீக்கினது யாருனாலையும் ஏத்துக்க முடியாது, பிஜேபி தவிர. ஆமா, அவங்க மட்டும்தான் மனப்பூர்வமா அதை ஏத்துக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அந்த பேர்ல அவங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கறனால மாத்தினதா எதிர்கட்சிகள் சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு 15 லட்சம் பேர் இதுல இருந்து நீக்கிட்டதாகவும் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஒரு 33,000 பேரை நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு 100 வந்து 125 மாத்திட்டோம் அப்படின்னு வந்து ஒரு இது பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு. ஏன்னா கிராமத்துல எல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் இருப்பாங்க. இதை நம்பியே பல பேர் இருக்கவங்களும் இருக்காங்க. பல பேர் இந்த பசியாறது எல்லாமே இருக்கு. இப்ப இந்த திட்டத்துல இன்னொரு இதுவுமே இருக்கு. இப்ப சில சமயம் வந்து விவசாய அறுவடை காலங்கள்ல 100 நாள் வேலை திட்டத்தை போட்டுருவாங்க. அப்ப விவசாய அறுவடை காலத்துல வேலை செய்யற ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. இப்ப இந்த 60 நாட்கள் வந்து பண்ணக்கூடாதுங்கிற ஒத்துவமே இருக்கு. அதையும் ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க இந்த சட்ட திருத்தத்துல. பட் எல்லாம் இருக்கு. பட் மகாத்மா காந்தி பேரை தூக்குனதுங்கிறது ஏத்துக்க முடியாதுல்ல.
உண்மையிலேயே கேரளால அவ்வளோ பெரிய வெற்றியா அடைஞ்சிட்டாங்க பாஜக, ஏன் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னொரு கேள்வியா கேட்டிருக்காரு சவுந்தரராஜன். அதுல ஆமா, அவங்க பிரதமர் மோடியில ஆரம்பிச்சு இங்க நயினார் நாகேந்திரன் கேரளா வெற்றி தமிழ்நாட்டுல எதிரொலிக்கும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆனா அவங்க இவ்வளவு பெரிய கொண்டாட்டம் எதுக்கு அப்படின்னா, திருவனந்தபுரம் மாநகராட்சியில நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்க மேயர் அங்க உட்கார போறாங்கிறது அவங்களோட கொண்டாட்டம். மற்றபடி கிராம பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி இதுலலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க பிஜேபி. அதுல காங்கிரஸ் தலைமையிலான அந்த யூடிஎஃப் கூட்டணி தான் அதிக இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாநகராட்சியிலே எடுத்துட்டா கூட திருச்சூர், கண்ணூர், கொச்சி எல்லாம் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான். 6 மாநகராட்சியில 4 காங்கிரஸும் 1 இடதுசாரிகளும் 1 தான் பிஜேபிக்கு போயிருக்கு. மற்றபடி பெரிய வெற்றிலாம் இல்லை. அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா கவுன்சிலர்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஏன் இவ்வளவு பெருசா கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதுல ஒன்று திருவனந்தபுரம் அப்படிங்கிறது வெறும் மாநகராட்சி மட்டும் இல்லை, அதுதான் கேரளாவோட தலைநகர். நீங்க கேரளால பிஜேபி நுழையவே முடியாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் காங்கிரஸும் இடதுசாரிகளும் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் தலைநகர்லேயே கால் வச்சுட்டோம் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறது தான் பிஜேபியோட பிளானாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ பெரிய கொண்டாடுறாங்க. இன்னொன்று 45 வருஷங்களா அந்த இடம் அந்த கோட்டையாக இருந்தது. திருவனந்தபுரம் மாநகராட்சி அப்படிங்கிறது இடதுசாரிகளோட ஒரு கோட்டையாக இருந்தது. அந்த கோட்டையில் ஒரு பெரிய ஓட்டை போட்டுட்டோம் அப்படிங்கிறதுலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்குது. இப்போ கூட பார்த்தா 101ல் 50 தான். அப்போ கூட ஒரு ஆளோட உதவி தேவைப்படுது, ஏதாவது ஒரு சுயேட்சையை வச்சு அங்கே வந்துருவோங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடுறதுக்கான காரணம் இதுதான். ஒரு வரலாற்று சாதனை அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னதில் வந்துட்டோம்ல அப்படின்னு. இன்னொரு விஷயம், அங்கே காங்கிரஸோட கை ஓங்கி இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம கொண்டாட்டம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற பிளானும் பிஜேபி கிட்ட இருக்கு. இந்த வெற்றியில் மிகப்பெரிய பங்கு பிஜேபி ஆட்களுக்கு இருக்கோ இல்லையோ, திருவனந்தபுரத்தோட எம்பி சசி தரூருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவர் காங்கிரஸ் எம்பியாக இருந்தால் கூட அவர் தான் அங்கே பேசி இதெல்லாம் பண்ணி விட்டுருக்காருங்கிற குற்றச்சாட்டை இடதுசாரிகளே வெளிப்படையாகவே முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் காங்கிரஸ்ல அதை பற்றி பெருசாக எதுவும் பேசலை. ஸ்ரீஹரன் அப்படிங்கிற நேயர் கம்பன் எழுதிய ராமாயணம் மதச்சார்பற்றதா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம போன வாரம் கூட பேசியிருந்தோம், மதச்சார்பற்று அதை கொண்டாடுறாங்க கம்பராமாயணத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த கேள்வி வந்திருக்கு. அந்த டைம்ல மதம் அப்படிங்கிறது இந்து அப்படின்லாம் கிடையாது. அது வெள்ளைக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இந்துங்கிற டேர்ம்லாம் காயின் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வைணவம், சைவம் அப்படின்னு சொல்லி 2 பிரிவுகளா அது ஒரு சண்டையும் போயிட்டு இருந்தது. வைணவர்கள் திருமாலை கும்பிடுறவங்களாவும், சைவர்கள் சிவனை கும்பிடுறவங்களாவும் பிரிஞ்சு கிடந்தாங்க. ஸோ கம்பராமாயணத்தை பொறுத்தவரையும் ஒரு வைணவத்தை கொண்டாடுற ஒரு நூலாகவும் ராமனை கொண்டாடுற ஒரு நூலாகவும் இருந்தால் கூட அதில் எந்த ஒரு சார்பும் எடுத்தோ இந்த சமயம் பெருசு இந்த சமயம் சின்னது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூலாகவே அது இருந்ததில்லை. அதுவும் இந்த சண்டைகள், மத சண்டைகளுக்கு எதிரான விமர்சனங்களுமே அந்த நூலில் இருக்குது கம்பராமாயணத்தில். ஆமாம், கம்பர் அந்த கடவுள் வாழ்த்திலேயே எல்லா கடவுளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கடவுள் வாழ்த்தை தான் அவர் எழுதியிருக்காரு. உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவர் தலைவர், அதுல நம்ம சிவனையும் போட்டுக்கலாம், பெருமாளையும் போட்டுக்கலாம், இல்ல வேற எந்த கடவுள் பேரானாலும் போட்டுக்கலாம். பாதுகாக்கிறது நீங்க தான், காக்குறது நீங்க தான், அழிக்கிறது நீங்க தான், அவர் தலைவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த கம்பராமாயணம் படிச்சவங்க முழுக்க என்ன சொல்றாங்கன்னா, அங்கங்க இந்த மதச்சண்டை இது எல்லாத்துக்கும் விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு ராமரை போற்றக்கூடிய ஒரு நூல் தான், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப எல்லா மதத்தினரும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே கொண்டாடுறாங்க. அதை மதச்சார்பற்ற நூலுங்கிறதுனாலதான் உலக முழுக்க அது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கருத்துரை பத்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இன்னும் நிறைய கேள்விகள் கேளுங்க. அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. நியூ ஏஜ் இன்ஜினியர்ஸ்க்கு விஐடி வழங்குகிறது நியூ ஏஜ் சிஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ். 1000க்கும் அதிகமான நிறுவனங்களில் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையஸ்ட் salary package, இன்னும் பல. 2026ஆம் ஆண்டுக்கான பிடெக் அட்மிஷன் இஸ் ஓபன் நவ். A place to learn, a chance to grow.